Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. இந்திய மகளிர் கிரிக்கெட் அணி உலக கோப்பையை வென்று வரலாற்று சாதனையை படைத்துள்ளது. இது குறித்து பொதுமக்கள் தெரிவித்த கருத்துக்களை மக்கள் மனதில் பகுதியில் பார்க்கலாம். இதுவரைக்கும் 3 முறைக்கு மேலே நம்ம இறுதிப் போட்டிக்கு தேர்வாயிருந்தாலும் இதுவரைக்கும் நம்ம வெல்ல முடியாத ஒரு நிலை இருந்தது. ஆனால் இந்த முறை மகளிர் எல்லாம் ஒன்றாக இணைந்து தங்களுடைய தனித்திறமையெல்லாம் ஒட்டுமொத்தமாக எல்லா போட்டிகளையும் வெளிப்படுத்தினதுடைய விளைவாக இன்றைக்கி இந்தியாவுக்காக அந்த உலகக்கோப்பையை வென்று இந்திய திருநாட்டுக்கு பெருமை சேர்த்துருக்காங்க. இந்த தருணத்தில் அந்த வீராங்கனைகள் அத்தனை பேருக்குமே ஒவ்வொரு இந்தியனும் பெருமைப்படக்கூடிய வகையில் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இந்த மாதிரி பெண்களுக்கு எல்லா விளையாட்டு போட்டிகளையும் முக்கியத்துவம் கொடுத்தா ஆண்களை விட மேன்மையாக இன்னும் மிக சிறப்பாக அவர்களுடைய திறமையெல்லாம் வெளிப்படுத்துவாங்கன்றதுக்கு இது ஒரு உதாரணம். பெண்கள் ரொம்ப முன்னேறி போயிட்டு இருக்காங்க. அவங்களுக்குலாம் ஒரு சதவீதத்தை போட்டு அவங்களெல்லாம் குறைக்காதீங்க. 35%, 40%, 50% அதை குறைக்கவே கூடாது. பெண்கள் எல்லாமே 100% போயிட்டு இருக்கோம். ஏன்னா சில நேரங்களில் மற்ற டீம்கள் விளையாடும் போது கூட தோத்துறாங்க. ஆனால் பெண்கள் இத்தனை பேர் சேர்ந்து அவங்க ஒவ்வொரு பால் விட்டப்பையும் அவங்களோட எக்ஸ்பிரஷன் எப்படி இருந்துச்சு, அவங்க ஒவ்வொரு ரன்னை எடுத்தப்பையும் அவங்களோட எக்ஸ்பிரஷன் எப்படி இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா முன்னாடிலாம் அவ்வளோவா கிரிக்கெட்லாம் யாரும் பார்க்குறது கிடையாது. ஆனால் இப்போ லேடிஸே முதல்ல உட்காந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அது பெண்கள் ரொம்ப சிறப்பாக விளையாண்டாங்க. அவங்க ஓடி ஓடி போய் பிடிச்சது வந்தது எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பெண்கள் வாழ்க்கையில் அவங்களுக்கு டார்கெட்டே கிடையாது, முன்னேறிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு இந்த உலகக்கோப்பை ஒரு பெரிய உதாரணம். அது ரொம்ப சந்தோஷம். இது வரைக்கும் நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம், ஆண்களுக்கான கிரிக்கெட் டீம் தான் இருக்கும். முதல் முறையாக பெண்களுக்கான கிரிக்கெட் டீமில் வின் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் வின் பண்ணவே இல்லை. இது முதல் முறையாக வின் பண்ணியிருக்கிறது பெண்களுக்கு பெருமை சேர்க்கும் விதமாகவும் இந்திய நாட்டிற்கு பெருமை சேர்க்கும் விதமாக இருக்கிறது. இந்த பெருமை ஒரு சராசரி பெண்களுக்கு மட்டும் இல்லை, திருநங்கையான நாங்களும் அதை கொண்டாடுறோம். விரைவில் திருநங்கைகளும் இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ்லாம் நிறைய வரணும் அப்படிங்கிறது என்னுடைய மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. இதுக்காக ரொம்ப பெருமைப்படணும். ஆசியா ஒரு இந்தியனாக இருக்கிறதுனால பெருமைப்பட வேண்டிய விஷயம். ஸோ இத்தனை வருஷமாக நம்ம எல்லாருமே ஜென்ஸ் தான் விளையாண்டு பார்த்துருப்போம். ஸோ ஒரு பெண்கள் விளையாண்டு ஜெயித்தது நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு பெருமையான விஷயம். ஸோ வாழ்த்துக்கள் நம்ம இந்தியன் டீமுக்கு. ரொம்ப சந்தோஷம். நம்ம மகளிர் முன்னேற்றம் ரொம்ப அதிகம். சரியா, இந்த இதில் நம்ம இந்திய சமுதாயத்துக்கு இங்கே இந்த வேர்ல்டு கப் அடித்தது ரொம்ப சந்தோஷம். இன்னும் அடுத்தடுத்து சாதிக்கணும். பெண்கள் அடுத்தடுத்த லெவலில் வரணும், ஆண்கள் நிகராக வரணும். சரியா, இதுதான் என்னோட சந்தோஷம். பெண்களுக்கு இனிமேல் அதிகமாக முயற்சிகள் தோணும். இந்த கிரிக்கெட்னால இனிமேல் அதிகம் நிறைய பேர் இந்த கிரிக்கெட்டில் இறங்குவாங்க. அது நினச்சி ரொம்ப பெருமைப்படுறவரை ஒரு சந்தோஷமான விஷயந்தான் இது. ஆக பெண்கள்ங்கிறது ஒரு இது மாதிரி சொல்லப்போனால் நல்ல விஷயந்தான். ஒன்றும் இல்லைண்ணா, இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது லேடிஸ் முதையாக ஜெயித்தது இந்தியாவுக்கே ஒரு பெருமை தான். இது மாதிரி அடுத்தடுத்து ஜெயித்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் உண்மையாக சொல்லப்போனால் பின்தங்கிய நிலையில் இருந்த பெண்கள்லாம் இப்போல்லாம் முன்னேறி இருக்காங்க. நாடும் நல்லா முன்னேறி இருக்குது. டெவலப் ஆகிட்டு இருக்கு. இந்தியா டெவலப் கண்ட்ரிஸ்னு சொல்லுவாங்க. இப்போ டெவலப் ஆகிறதுக்குன்னா இந்த பெண்கள் தான் முக்கிய காரணமாக அமைவாங்க. அப்போ பெண்கள் இந்த அளவுக்கு வந்துச்சுன்னா வேர்ல்டில் எல்லாமே சந்தோஷப்படக்கூடிய விஷயந்தான். இன்னும் முன்னேறிட்டே போயிட்டே இருப்பாங்க. நல்லா நாடு முன்னேறதுக்கு அவங்க தான் உறுதுணையாக இருப்பாங்க. Omax, Vest and Briefs.